நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு வச்சு நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேசுவோம்னா, கடந்த ஜூன் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சரை தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தின் சார்பில் நேரில் சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான பல்வேறு கோரிக்கை மனுக்களை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழக முதலமைச்சரிடம் மேலும் சில கோரிக்கைகள் குறித்தும் நாம் மனு கொடுத்திருக்கிறோம், அவரிடம் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஏஐ குடும்ப அட்டைகள் சம்பந்தமாகவும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்பத்தினை வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பமாக கருதி அவர்கள் அனைவருக்கும் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி கொடுப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஏஐ கார்டுக்காக விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரது கார்டுகளையும் உடனடியாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்படி செய்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்பதையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிக்கான கோரிக்கை தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறோம். அதாவது வீட்டுமனை பட்டா கேட்டு பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கில் விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்ற பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒன்று கொடுக்கிறேன் என்று சொல்லணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் மனுக்கள் பரிசீலிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பல வருடங்களாக அந்த மக்களை அலைக்கழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக இடம்பெயர்தல் என்பதே மிகப்பெரிய வேதனைக்குள்ளான விஷயம். ஆனால் பட்டா கொடுக்கிறேன், இடம் கொடுக்கிறேன் என்கிற பெயராலே அவர்கள் வசிப்பிடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி குடிநீர் வசதி இல்லாமல், பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாமல், மின்சார வசதி இல்லாத இடங்களில் பார்த்து தேர்வு செய்து அவர்களுக்கு கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவை அவர்கள் வசிப்பிடத்திலிருந்து அதிகபட்சம் 3 கிலோமீட்டருக்கு மிகாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக மாநகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதில் மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க வேண்டும். இன்னும் கூட சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே இருக்கிற வகையில் எப்படி சமத்துவம் என்று ஒரு இடத்தை உருவாக்கி தமிழக அரசு முழுவதுமாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களை பாதுகாத்ததோ அதே போல மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் மட்டுமே இருக்கிற அளவிற்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே முழுவதுமாக மாற்றுத்திறனாளி 100 பேர் 200 பேர் அளவில் வசிக்கிற அளவிற்கு கூட கோவை மாவட்டத்தில் கூட அந்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அந்த சிறப்பு முயற்சி எடுத்திருந்தால் அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் கூட சிறப்பாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி வீட்டு மனைகள் வழங்குவதோடு மட்டுமில்லை, பல நேரங்களில் வீட்டு மனை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டு மனையை கொடுத்துட்றாங்க. வீட்டு மனையை கொடுத்துட்டு நீ 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டணும், 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டலைன்னா அந்த இடத்த நான் திருப்பி எடுத்து நான் வேற ஆளு கொடுத்துருவேன் அப்படிங்கிற நடைமுறை இங்கே பல மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுமனை பட்டா என்பது திரும்ப அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வெறும் 1500 ரூபா உதவித்தொகை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த 1500 ரூபாய் வச்சுட்டு அவன் வாழ்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இதுக்கடையில் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது இன்றைக்கி ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மணல் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கம்பி எவ்வளோ ரேட்டு விற்கிது, கூலி எவ்வளோ விற்கிது. அப்போ கிட்ட பல லட்சங்கள் இருந்தால் தான் இன்றைக்கி வீடு என்பது ஒரு பெரிய கனவாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இப்படி 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டு அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்களே எப்படி கலைஞர் கனவில் மாறி இது ஒரு திட்டத்தை உருவாக்கி வீடு கட்டி கொடுக்கணுமே ஒழிய வீடு கட்டாமல் வெறும் இடத்த மட்டும் கொடுத்துட்டு நீ தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறது மாற்றுத்திறனாளிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கிற வீடு கட்டி கொடுக்கணும், அனைத்து வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி தடையற்ற சூழலோடு ஏற்படுத்தி கொடுக்கணும். போன உடனே 3 படிக்கட்டோடு வைக்கிறது, 5 படிக்கட்டோடு வைக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு அது மாதிரி சிறப்பு பிரிவினருக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய அணுகல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உயரம் தரைப்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமையல் கட்டு, அவங்க இவ்வளோ உயர்ந்தே அவங்க இருப்பாங்கன்னா அப்போ அதுக்கு கீழே சமையல் கட்டு வர மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் இருக்கணும். உயரம் தரைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ் போடாமல் என் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 அடி 3 அடியில் அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிறப்பு வசதிகளோடு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அப்படி வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வீடு கட்டணும்னு முயற்சி சொன்னாங்கன்னா வங்கி கடன் கொடுக்கணும், அது மானியத்தோடு கொடுக்கணும், அவங்க சுலபமாக கட்டுற வகையில் கொடுக்கணும். நான் ஒரு 5 லட்ச ரூபா தர்றேன், நீ மாதம் 50,000 ரூபா கட்டுனா நடக்காது. 5 லட்ச ரூபா தரேன், மாதம் ஒரு 2000 கட்டுங்க, 3000 கட்டுங்கன்னா கட்ட முடியுமே ஒழிய 5 லட்ச ரூபா தரேன், 50,000 கட்டு, 40,000 கட்டுனா அவன் எங்கே போவான்? ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிற அளவுக்கு மாற்றுத்திறனாளிய வாழ்வாதாரம் வளர்ந்து விட்டதா, பெருகி விட்டதா? அப்போ இது கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வீடு என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்து வருகிற அவர்கள் கடைசி வரை அவர்கள் உயிர் விடுகிற வரை எந்த விதமான யாருடைய துன்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் அவர்களுடைய சொந்த வீட்டில் வாழ்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி
ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தமாக தமிழகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமை இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர் உரிமத்தை கட்டாயம் கொடுப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவித்தொகை வந்து 2 துறைகளில் வழங்கப்படுகிறது. ஒன்று வருவாய்த்துறை, இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் 9 வகையான பிரிவினருக்கும் வருவாய்த்துறையில் 14 வகையான பிரிவினருக்கும் உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறை மூலமாக 1500 ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 2000 வழங்கப்படுகிறது. இதில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதாரணத்துக்கு வந்து புதுசாக ஒருத்தர் அட்டை வாங்குறாரு, இசை மையத்துக்கு போனோடனே அவர் 2000 உதவித்தொகை பெற தகுதி இருந்தும் கூட அவர் வருவாய்த்துறைக்கு 1500 ரூபாய்க்கு மாற்றிவிடக்கூடிய போக்குகள் இருக்குது. பலருக்கும் யாருக்கு எந்த வகையான மாற்றுத்திறனாளிக்கு எந்த பிரிவில் பதிவது, எவ்வளவு ரூபாய் உதவித்தொகை கொடுப்பது என்பது மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ரெண்டாவது, முதியோருக்கோ விதவைக்கோ கைம்பெண்களுக்கோ வந்து தனியாக துறை என்பது கிடையாது. மாற்றுத்திறனாளிக்கென்று தனியாக ஒரு துறை இருக்கிறது, அதற்கென்று தனியாக ஒரு அலுவலகம் இருக்கிறது, அதற்கென்று தனியாக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சூழ்நிலையிலே ஏன் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை வருவாய்த்துறை மூலம் கொடுக்கிறீர்கள்? வருவாய்த்துறை மூலம் கொடுக்காதீர்கள். மாற்றுத்திறனாளி துறை மூலமாக ஏற்கனவே 2000 ரூபாய் உதவித்தொகை அவர்கள் வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வருவாய்த்துறையிலிருந்து உதவித்தொகை கொடுக்காமல் நேரடியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக கொடுக்கிற பட்சத்தில் எந்த வகையான மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற நடைமுறை என்பது அவர்களுக்கு முழுவதுமாக தெரிகின்ற சூழ்நிலையில் எந்த மாற்றுத்திறனாளிக்கும் எவ்வித சிரமம் இல்லாமல் இந்த உதவித்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வருவாய்த்துறையிலிருந்து எடுத்துவிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாகவே உதவித்தொகை கொடுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம மிக பிரதானமாக முன் வச்சிருக்கோம். அதே மாதிரி 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ என்ன ஜீவோ என்ன சொல்லுது? அரசாணை சொல்கிறது ஒரே கண்டிஷன், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கிடையாது. ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உண்டு என்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 18 வயதுக்கு கீழே ஒரு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பதிஞ்சாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய மனுவை ஏற்றி வச்சுக்கிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கமிட்டி, அதாவது வயது தளர்வு முகாம்னு ஒன்று நடத்தி, அது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தி அங்கே டாக்டரை வர சொல்லி இந்த குழந்தைகளுடைய பெற்றோரை பூரா தூக்கிட்டு போய் அங்கே போய் காமிச்சு அது ஒரு மாநாடு மாதிரி நடத்தி கூட்டத்தை காமிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கடைசியில் அங்கே செலக்ட் ஏன்னா இப்போ இருக்கிற ஜியோ படி யாரையுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது. 25,000, அதாவது மாற்றுத்திறனாளியுடைய ஆண்டு வருமானம் தான் 3 லட்சம். எங்கள் அப்பா 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, எங்கள் அம்மா 10 லட்சம் சம்பாதிக்குது, எனக்கு 10 ஏக்கர், அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. மாற்றுத்திறனாளி தன்னுடைய சொந்த முயற்சியினால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சா மட்டும்தான் உதவித்தொகை கிடையாது. அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற போது 18 வயது கீழே குழந்தைங்க எந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க போகுது? அப்போ எல்லாருக்குமே உதவித்தொகை உத்தரவாதப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கமிட்டி என்பதையே ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் உதவித்தொகை கிடைப்பதை நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கோரிக்கையாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுலாத்தலங்களை பார்வையிட செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்கள் துணையாளர் ஒருவரோட இலவச அனுமதியும், அதே போல் ஆலயங்களில் கோயில்களுக்கு போகிற போது அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக துணையாளர் ஒருவரோட தரிசிப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும். அதே மாதிரி படகு போக்குவரத்து, விஞ்சு, ரோப் கார் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் துணையாளர் ஒருவருக்கு இலவச அனுமதி என்பதை உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குறைதீர் கூட்டங்கள், மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர் கூட்டங்கள் மாநில அளவில் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும், கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ தலைமையில் மாதத்துக்கு ஒரு முறையும் நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லப்பட்ட போதும் கூட இன்றைக்கு வரையும் அந்த கூட்டங்கள் முறையாக கூட்டப்படுவதில்லை. அதை கூட்ட வேண்டும். அதை கூட்டுவதோடு மட்டுமில்லை, அதில் வரக்கூடிய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதையும் அதில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் சந்திக்கும் போக்குவரத்து குறித்த பல்வேறு பிரச்சனைகள், டிரான்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை பல்வேறு பிரச்சனை, டெய்லி ஒவ்வொரு வீடியோ காணொலிகள் வந்துக்கிட்டே இருக்குது. பஸ்ஸில் போனேன் கண்டக்டர் அடிச்சிட்டேன், பஸ்ஸில் போனேன் கண்டக்டர் இறக்கி விட்டேன், பஸ்ஸில் போனேன் தீண்டத்தகாத மாதிரி பார்க்குறேன், டிக்கெட் கொடுக்க மறுத்துட்டேன், இப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து பேருந்துகளில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகளோட பேசுவதற்கு, ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர ஊனமுடைய மாற்றுத்திறனாளிக்கு 2 ஆண்டுன்னு போடுறதோ, 2 வருஷம் உடைய மாற்றுத்திறனாளிக்கு நிரந்தரம்னு போடுறதோ, சதவீதத்தை மாற்றி போடுறதோ, இது போன்ற விஷயங்கள் இருப்பதற்கும் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவர்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. அப்போ இந்த 2 துறை அதிகாரிகளோட பேசினாலே பல பிரச்சனைகளை தீர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 2 துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம். ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு எல்லா தரப்பு மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கிய ஒரு 14 அம்ச கோரிக்கைகள், அந்த 14 அம்ச கோரிக்கையிலே உட்பிரிவுகளாக பல கோரிக்கைகளை சேர்த்து மாநில முதலமைச்சர்கிட்ட நாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவர் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் பரிசீலித்தார். இவை எல்லாத்தையும் 10 நிமிஷத்தில் பேச முடியுமானா, நான் உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கோரிக்கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கமாக நான் சொன்னேன்.
ஆனால் இவ்வளோ நேரம்லாம் நாங்கள் பேசலை, ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா பேசுனது வந்து இப்போ போக்குவரத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி அடையாள அட்டை வழங்குறதுல இவ்வளோ பிரச்சனை எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம பேச முடியும், இவ்வளோ டீப்பாக பேச முடியாது, தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கலெக்டர்ட்டே நம்ம போய் அதிகமாக பேச முடியாது, ஒரு தாசில்தார்ட்டே அதிகமாக பேச முடியாத போது ஒரு மாநிலத்தையே கட்டி ஆளுகிற ஒரு முதலமைச்சர்கிட்ட முழுமையாக பேச முடியாது. அதனால் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற நாங்கள் கோரிக்கைகளை கவனமுடன் நீங்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். கட்டாய நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நண்பர்களே, எதுவாக இருந்தாலும் பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். காலம் கனியும், கண்டிப்பாக நாம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். இவ்வளவு கோரிக்கைகளை எழுத தெரிஞ்சு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த தெரிஞ்ச எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு உரிய வழிவகைகளை செய்ய மாட்டாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதை நாங்களும் செய்வோம், அரசாங்கத்தை விட மாட்டோம். கண்டிப்பாக எந்த வகையில் கேட்க முடியுமோ அந்த வகையில் முதல் மனு கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். அடுத்து என்னாச்சுன்னு திருப்பி கேட்போம், அடுத்து எச்சரிப்போம், அடுத்து போராட்டத்துக்கு வருவோம். ஆக மொத்தத்தில் நம்முடைய கோரிக்கைகள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ 14 அம்சம் கொடுத்துருக்கோமா, ஒரு 10 அம்ச கோரிக்கை அல்லது ஒரு 5 அம்ச கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றாமல் கண்டிப்பாக விட மாட்டோம். இந்த கோரிக்கைகள் அனைத்துமே மாற்றுத்திறனாளிகள் உங்களிடமிருந்து என் மூலியமாகவும் என்னை போன்று பல மாவட்டங்கள் கிடைத்த கோரிக்கைகளை உள்ளடக்கித்தான் இந்த சங்கம் செயல்பட்டு இருக்குது. அந்த அடிப்பில் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். கட்டாயம் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்றில்லாவிட்டால் நாளையில்லாவிட்டால் நாளை மறுநாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துடுங்கள். உங்களுடைய நம்பிக்கை தான் நமக்கு சிறந்த ஆசனம். நான் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க. நான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாமா போய் முதலமைச்சர்கிட்ட போய் பேசியிருக்க போகிறாங்க, இவன் சும்மா பீலா வர்றீங்க. இன்னும் கூட சில மாற்றத்தில் சொல்கிறாங்க, நீலாம் முதலமைச்சரை சந்திக்கவே இல்லை, பொய் சொல்கிற, அது ஏஐ வீடியோ, நான் உன் ஃபோட்டோ பார்த்தேன், அது ஒன்றும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அது ஒன்றும் முதலமைச்சர் மாதிரி தெரியல, முதலமைச்சர் ஃபோட்டோவை எடுத்து நீ உள்ள வச்சு தலைமைச் செயலகம் போட்டு ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் வந்து நீ ஃபோட்டோ போட்டியா, இந்த மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு இருக்குது. ஒரு முதலமைச்சரை சந்தித்தோன்னு சொல்கிறது பொய் சொல்லுவோமா, நாங்கள் ஏதாவது பொய் சொல்லுவோமா? இந்த பொய் சொல்கிறதுனால எனக்கு என்ன ஏற்பட போகுது, இல்லை எங்கள் சங்கத்துக்கு என்ன ஏற்பட போகுது? அப்படி பொய் சொல்லி பிழைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பல மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான தவறான எண்ணத்திலே நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் போய் சந்திச்சிருக்கோம்னா சரி, இதில் இத்தனை கோரிக்கைகள் 14 அம்ச கோரிக்கைகள் நான் கொடுத்துருக்கோமே, இதில் ஒரு கோரிக்கையாவது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, எனக்கு ஒரு வேலை வேணும், எப்படியா நான் இந்த சங்கத்தில் செயலாளராக இருக்கேன், இந்த சங்கத்தில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கேன், எப்படியாவது எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு அரசு வேலை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பொழைச்சிக்கிட்டு நான் இருந்துக்குவேன், நான் இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்துக்கேன் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ தூரம் முதலமைச்சரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட கரூரில் ரோட் ஷோ வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய கூட்டம், பக்கத்தில் நெருங்க முடியல, பார்க்க முடியல, தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். இவ்வளோ பக்கத்தில் 2 அடி டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு ஏன் இதை நேருக்கு நேரம் அவர் மூஞ்சியில் சொல்ல தெரியாதா, அவர்கிட்ட கேட்க தெரியாதா, அதன் மூலிமா எங்களுக்கு பலன் அடைய தெரியாதா? நாங்கள் என்றைக்கும் தனிப்பட்ட எங்களுக்காக இந்த சங்கத்தை நடத்தவில்லை, எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த சங்கத்தை நடத்தவில்லை. ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிய நலனுக்காக உங்களிடம் வரக்கூடிய கோரிக்கைகள் அது பல வகையில் வருது. வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, கமெண்ட்ஸ் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் வருது. நேரில் சந்திக்கிற போது நீங்கள் பல மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறீங்க. இந்த கோரிக்கையை உள்ளடக்கித்தான் இவ்வளோ ஒரு நீண்ட கோரிக்கைகளை உள்ளடக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இதில் சில கோரிக்கைகள் விடுபட்டு போயிருக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த சந்திப்புகளில் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் முதலமைச்சரோடு சந்தித்து நாம் பேசுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, என்ன நண்பர்களே, கடந்த 4 பாகங்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்புகிறேன். அதில் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு பாகத்திலும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது ஒன்று இடம்பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த அரசு செய்யும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். நண்பர்கள், இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.